அவருடைய பிரசனமைகளை நிரப்பட்டும். கர்த்தாவை நீர் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்களுடைய வல்லமை இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பட்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 138 சங்கீதம் 8 ஆசிரியர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பார்த்தா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த முந்தின வசனத்துல தாவீது அவருடைய உள்ளத்துல நடப்பாரு. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். தாவீதுடைய உள்ளத்துல பெரிய ஒரு காரியம் என்னன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னா, ஒன்னு ரெண்டு இல்ல, ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்ல. நான் காலையில நான் எழுந்ததுல இருந்து நான் படுக்க போற வரைக்கும், நான் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார் எனக்காக. நான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட எனக்காக அவர் கிரியை செய்கிற தேவன். நம்ம ஃபெய்த்ல எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு காரியத்துல அற்புதத்தை செஞ்சுட்டு விட்டுருவாரு, ஏதோ ஒரு காரியத்துலதான் கர்த்தருடைய உதவி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் தாவீதுக்கு ஒரு பெரிய ஃபெய்த் இருந்தது. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் துரிதமா என்னை நீர் உயிர்ப்பிப்பேன். அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம வேலையில, தொழில, நம்முடைய பர்சனல் லைஃப்ல எல்லாவற்றையும் யாவையும் செய்து முடிக்கிற தேவர். அதே மாதிரிதான் சங்கீதம் 57:2 எழுதுவாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இப்ப நம்ம நினைக்கணும், எனக்காக யாவையும் செய்து, நீங்க ப்ரேயர் பண்ணும்போது, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தர்ட்ட நம்ம பேசும்போது, நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கும் போது நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். நான் கூப்பிடுறவர் எப்படிப்பட்டவர்? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். அதே மாதிரிதான் அதுக்கு அடுத்த வசனத்துல அது இருக்கும், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். தாவீதுடைய உள்ளத்துல இன்னொரு ஃபெய்த் இருக்குது. என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஹெல்ப் வரும். அவர் எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சித்துருவாரு. தேவன் பரலோகத்திலிருந்து அவருக்கு என்ன அனுப்புவாரா? கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். ஆனா நல்லா கவனிங்க, இந்த உள்ளத்துல இந்த தாட், இந்த ஃபெய்த் தாவீதுக்கு இருக்கிறதுனால தாவீதுக்கு வந்த பல காரியங்களை கர்த்தர் அருமையா தாவீதை தப்புவிப்பார். நம்ம நீங்க கவனிக்கணும், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புறாரு அப்படின்னா, நம்ம சங்கீதம் 121:1-2 எல்லாம் தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்மளுக்கு என்ன ஒத்தாசை ஆண்டவர் அனுப்புவாரு? அவர் கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவாராம். பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்பும் போது முதல்ல நம்மளுக்கு ஒரு விசேஷித்த கிருபை, அதுக்கடுத்து அந்த சத்தியம், அந்த ரெண்டையும் நம்மளுக்கு அனுப்பும் போது ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிற ஒரு தேவன். இந்த காலை வேளையில ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நல்ல வலது கரத்தை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தருக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற நம்ம அறிக்கை ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோமோ, ஆண்டவருடைய அந்த வல்லமையை நம்ம எப்படி உணர்றோமோ, அதுதான் நம்மளுக்கு பிளஸிங். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது, எல்லா மனுஷங்கள்ட்டையும் நம்மளால பேச முடியாது, எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, எல்லா விதமான போராட்டங்களையும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அதனாலதான் தாவீது சொல்லலாம், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுல இருந்து என்னை தூக்குறதுக்கு, அதுல இருந்து என்னை வெளியே எடுக்கிறதுக்கு, அதுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே மாதிரிதான் அடுத்து சொல்லுவாரு, என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு கிருபையும் சத்தியத்தையும் அனுப்பியிருப்பார். அதுதான் ஆண்டவருடைய ஒத்தாசை, அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. இந்த காலை வேளையில எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தர். 2 சாமுவேல் 23:25 சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்கினான். அது சவுல் அதை கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்துல தாவீதை பிடிச்சிருவான். பிடிச்ச உடனே அதுக்கு அடுத்த வசனம் சொல்லும், சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது
சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க, இது ஒரு பெரிய சவுலுடைய கைக்கு தப்பிச்சு 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 போகும்போது ஒரு ஒரு இது எத்தனையோ காலங்கள் அந்த மாதிரி ஓடி கடைசியில ஒரு சீசன்ல சவுலுடைய மனுஷர்கள் ஃபுல்லா தாவீதையும் அவன் மனுஷர்களையும் ரவுண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அதனாலதான் தாவீது சொல்லுவாரு, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான். எத்தனையோ விஷயங்கள்ல தாவீது அதை கடந்து போகும்போது சொல்லுது, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் டிஃபரெண்ட். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்தேன். அதே மாதிரிதான் சவுல் அவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியத்தோட தாவீது கையில கிடைக்கும் போது சுத்தி ரவுண்ட் பண்ணிடுவான். அப்ப இனி வர வழியே இல்ல அப்படின்னு நினைக்கும் போது 1 சாமுவேல் 23:27 வந்து ஒருத்தர் சொல்லுவான், அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலின் இடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த டைமிங்க எவ்வளவு ஆண்டவர் அழகா இந்த இடத்துல ஷெட்யூல் போடுறாரு. தாவீத வளைந்து கொண்ட போது, தாவீத கொல்லணும்னு சவுல் நினைச்சு எழும்பி வரும்போது கரெக்டா ஒரு ஆள் சவுல் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு அவங்கிட்ட வந்து சொல்றான், இது மாதிரி பெலிஸ்தர் வந்திருக்காங்க, படையெடுத்து வந்திருக்காங்க, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு டக்குன்னு. ஆனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். நல்லா கவனிங்க, இதுதான் ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிக்கிற, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற காரியம். பைபிள் சொல்லுது, அவனை இவன் கையில் அவர் விடுகிறதில்லை. ஒரு நாளும் துன்மார்க்கனுடைய கையில நீதிமானை கர்த்தர் விட மாட்டார். அப்படிதான் அத்தாரிட்டியா சொல்லும், துன்மார்க்கனுடைய கையில நீதிமானை கர்த்தர் விடுகிறதில்லை. அப்படின்னா இவ சூழ்ந்து கொள்ளுகிற நேரம் சரியா அந்த மனுஷன் வந்து ஒரு காரியத்தை சவுல்கிட்ட சொல்லி சவுளுடைய இருதயம் தாவீதை விட்டு திரும்பி போகிற அளவுக்கு கர்த்தர் செய்யறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுவேன், இதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் செய்ய போகிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். விழுங்க பாக்குறவன் நிந்தி கையில அவர் ஒத்தாசை எப்படி அனுப்புவார்னா கிருபையை அனுப்புவார். அந்த கிருபை நம்மளை நிர்மூலமாகாமல் காக்கும். அவர் நம்மளை துன்பத்தின் நடுவில் நம்ம நடந்தாலும் துரிதமாய் நம்மளை உயிர்ப்பிப்பார். அதுதான் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஒரு விதமா கஷ்டம், போராட்டம், சஞ்சலம், மனுஷங்களுடைய நிந்தனை, இதுக்கு மத்தியில டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அந்த ஒத்தாசை கிருபை உங்களை சந்திக்கும். அதுக்குரிய கிருபை, உங்களை அதுல இருந்து தூக்கி எடுக்கிறதுக்குரிய கிருபை, அதுல இருந்து உங்களை மீட்கிறதுக்குரிய கிருபை, அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்குரிய கிருபை, அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையும் கிருபையும் சத்தியத்தையும் அனுப்பும் போது ஆண்டவர் அருமையா தாவீதை ஒரு ஒரு 10 நிமிஷம், ஒரு காமணி நேரம், இந்த 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 டைமிங் அந்த வரல அப்படின்னா, சவுல்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லல அப்படின்னா, சவுலுடைய இருதயத்தை திருப்புகிற ஒரு காரியம் சவுலுக்கு கேள்விப்படல அப்படின்னா தாவீத சவுல் கொல்லுவான். ஆனா ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும், நல்ல கவனிங்க, தாவீது வனாந்தரத்துல இன்பமாய் பாடின சங்கீதம் அப்படின்னா இருக்கும். என்ன பாடுவார்? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சொல்றேன், நீங்க துன்பத்தின் நடுவுல நடக்கும்போது அறிக்கை பண்றதை கர்த்தர் கேட்பாரு அப்படிங்கிறத விட, ஆல்ரெடி நீங்க அறிக்கை பண்ணின அறிக்கைகளை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு கிரியை செய்வார். இதுதான் ஆண்டவருடைய சுபாவம். அந்த நேரத்துல உங்களுக்கு கூப்பிட தெரில, ஜெபம் பண்ண தெரில, நம்ம என்ன சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும்னு தெரில, இந்த காரியத்தை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம்னு தெரியல, நம்ம திகச்சு நிற்கும் போது, ஒருவேளை நம்மளுடைய இருதயம் துவண்டு இருக்கும் போது, துன்பத்தின் நடுவுல நடக்கும்போது, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய வாயின் அறிக்கைகளை பார்ப்பார். தாவீது சொல்லியிருப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடும் போது அந்த நேரத்துல அவர் நமக்கு அனுப்புகிறது கிருபை. பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் கிருபையும் சத்தியத்தையும் அனுப்பி நம்மளை மீட்டுக் கொள்வார். மனுஷங்க நம்மளோட போராடும் போது அதுல இருந்து நம்மளை மீட்டுக் கொள்வார். சத்துருவின் வல்லமைகளை நம்மளோட போராடும் போது ஆண்டவர் அதுல இருந்து மீட்டுக் கொள்வார். ஒரு நாளும் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார். அழகா சொல்லுவார், சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் என்னை ஒப்பு கொடி அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, சத்துருக்கள் என் கூட போராடுவாங்க, ஆனா அவங்களுடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னா அவங்க நினைச்சது என் வாழ்க்கையில நடக்க விட மாட்டீங்க. அவங்க எனக்கு என்ன சம்பவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை என் வாழ்க்கையில நீங்க விட மாட்டீங்க. அதை வாழ்க்கையில நீங்க செய்ய விட மாட்டீங்க. சத்துருக்களின் இஷ்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னா இதெல்லாம் தாவீதுடைய வேர்ட்ஸ். அந்த சொல்லும் போது பற்களுக்கு இரையாக அப்படின்னா சாப்பிடறது இல்ல, பத்தியா அவனுக்கு அப்படி நடந்துருச்சு, அவனுக்கு அது வேணும், அவன் அப்படி அவனுக்கு அது நடந்தது கரெக்ட் தான், இந்த குடும்பத்துக்கு இது வந்தது சரிதான், இவனுக்கு இப்படிப்பட்ட பாடு கரெக்ட் தான், இப்படி நம்மளை வச்சு பற்களுக்கு இரையாக நம்மளை ஒப்பு கொடுக்காம, ஆண்டவர் நீங்க பண்ற அறிக்கைகள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஆண்டவர் இந்த வேலையில நம்ம அறிக்கை பண்ணுகிறத கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம அறிக்கை பண்ணுகிற, நம்ம விசுவாசிக்கிற காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு நாளும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் விடாதபடி நம்மளை காத்துக்கொள்ளுகிற ஒரு தேவன். அவர் கிருபை அனுப்புவார். அந்த கிருபை எப்பயும் நம்மள்ட்ட கிருபை இருக்கும். ஆனா அதே நேரத்துல
நமக்கு பாடு, பலவீனம், போராட்டம், யுத்தம்னு வரும்போது பரலோகத்திலிருந்து ஒரு விசேஷித்த கிருபை நம்மளுக்கு வரும். விசேஷித்த வார்த்தை நம்மளுக்கு வரும். அது நம்மளை உயிர்ப்பிக்கும். அது நம்மளை தூக்கி நிறுத்தும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். எல்லார் கண்களை மூடி இந்த உங்களுடைய இருதயத்துல இந்த சிந்தனை இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கெங்க எனக்கு விரோதங்கரமான ஆயுதங்கள் எழும்புது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒண்ணு விசுவாசிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். உன்னதமான கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, உன்னதமான கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். உன்னதமான கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். என் குடும்பத்துக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். என் வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல, தொழில, எல்லாத்துலயும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். உன்னதமான கர்த்தருக்கு இணையராக என் கைகளை உயர்த்துகிறேன். உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஆண்டவரே, நீங்க எனக்காக ஒண்ணு ரெண்டும் இல்ல, இந்த நாள் மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர். யாவையும் செய்து முடிக்கிறவர். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வெள்ளம் நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளின்படி எங்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையா இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசனமாகி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் எங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை ஆண்டவரே இந்த கூகுள் மீட்டிங்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.